மருத்துவ பட்ட மேல் படிப்புல 50% இடஒதுக்கீடு, நீட் தேர்வுல விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு டாக்டர்கள் நடத்தி வர்ற போராட்டம் 16வது நாளாக நீடிச்சிட்டு வருது. போராட்டத்தோட ஒரு பகுதியா சென்னையில தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் மேல் படிப்புல 50% இடஒதுக்கீட்டை நீடிக்க வலியுறுத்தி சமாதி கட்டி நூதன முறையில போராட்டம் நடத்தினாங்க. மருத்துவ மேல் படிப்புல 50% இடஒதுக்கீடு கோரியும் நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கணும்னு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு டாக்டர்கள் கடந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திட்டு வராங்க. மருத்துவ மாணவர்களும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. உண்ணாவிரதம், தர்ணா, ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி உள்ளிட்ட போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இதனால அரசு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிக்கிறது கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அறுவை சிகிச்சைகளும் நடைபெறல. இந்த நிலையில திரும்பவும் நேற்று தமிழ்நாடு மருத்துவ அலுவலர் சங்கத்தோட அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. இதை தொடர்ந்து போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு டாக்டர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதனால அரசு டாக்டர்களோட போராட்டம் 16வது நாளா நீடிக்குது. தமிழகம் இப்போது சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே முன்னிலை வகித்து வருகிறது. இதற்கு காரணமாக இருந்தது அந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்று வந்த அந்த தமிழக அரசின் கொள்கை முடிவு. அதாவது 50% இடஒதுக்கீடு நிரந்தரமாக்கப்பட்டது. தற்போது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதை திரும்ப நிரந்தரப்படுத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 16 நாட்களாக பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதுவரை மத்திய அரசு எந்த விதத்திலும் கவனம் செலுத்தாதது மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் உண்டாக்கியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில உள்ள மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்துல தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் தங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி சமாதி கட்டும் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தங்களோட கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினாங்க. போராட்டத்தோட உச்சகட்டமா மாணவர் ஒருவரை தரையில உட்கார வைத்து அவரை சுற்றி சமாதி போல சுவர் எழுப்பி தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க எங்க சுயநலத்துக்காக மேற்படிப்புக்காக தான் போராடி இருக்கோம். இந்த தீர்ப்பு முக்கியமா பாதிக்கப்படுறது மக்கள் தான். புரியுதுங்களா? இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலையும் எங்கே ரேடியாலஜிஸ்ட் கம்மியாக இருக்காங்க, ஒஜிஷியன் கம்மியாக இருக்காங்க, எலும்புமுறை டாக்டர் கம்மியாக இருக்காங்க, குழந்தைகள் டாக்டர் கம்மியாக இருக்காங்க. இதுக்கு எல்லா காரணம் வெளி மாநிலத்திலேருந்து வராங்க, படிச்சுட்டு அவங்க மாநிலத்துக்கு போய் அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம உள்ள டாக்டர்ஸ் இங்கே உள்ள மாநிலத்தில் உள்ள டாக்டர் இங்கேயே படித்து இங்கேயே சர்வீஸ் பண்ணி தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது ஆக மொத்தத்தில் எங்களோட போராட்டம் கிடையாது. இது முழுக்க மக்களுக்காக நாங்கள் போராட்டத்துக்குரிய போராட்டம் தான் இது. விரைவில் எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றலனா இந்த போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு மருத்துவ மாணவர்கள் கூறியிருக்காங்க.